ஆண்களிலே யாராவது ஒருவர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை. ஐயா, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. என் தேவ ஜனமே, இந்திய மிஷனரி சங்கத்தை உருவாக்கின பிஷப் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் ஒரு முறை சென்னை கடற்கரையில சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, சுவிசேஷத்தின் அவசியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, ஒரு வாலிபன், ஐயா மிஷனரி வேணும், சுவிசேஷத்துக்கு ஆள் வேணும் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர்களே, ஏன் நீங்கள் மிஷனரியாய் போகக்கூடாது? ஏன் நீங்கள் வட மாநிலத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போகக்கூடாது என்ற அந்த கேள்வி அவருடைய இருதயத்தை பாதித்தது. ஆகையினால தன்னுடைய வேலையெல்லாம் அவர் ராஜினாமா செய்துவிட்டு தோர்னக்கல்லில் இருக்கிற லம்பாடி இன மக்கள் மத்தியில சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மிஷனரியாய் கடந்து சென்றார். 10 ஆண்டுகளுக்குள்ள சுமார் 1 லட்சம் லம்பாடி மக்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தி சீஷராய் மாற்றிவிட்டார் 10 ஆண்டுகளுக்குள்ள. ஹல்லேலூயா. அவர் அடிக்கடி பிரசங்கிக்கும் போது, அடிக்கடி தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் பேசும்போது, தன்னுடைய மக்களை 2 கைகளையும் தலையின் மேல் வைத்துக் கொண்டு அவர் இப்படி சொல்வாராம். என்ன சொல்வார்? சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயா, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஏதோ சுவிசேஷம் என்னை போல மிஷனரிகள் தான், இல்லனால் முழு நேரமாய் அறிவிக்கப்பட்ட, முழு நேரமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பது அல்ல. உங்களுக்கும் எனக்கும் கடமையாய் அத்தியாவசியமாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கலாம், நல்ல ஒரு டாக்டரா இருக்கலாம். மருத்துவம் என்கிற அந்த உலகத்தில் ஒருவேளை மற்றவர்கள் உங்களை டாக்டராய் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் பார்ப்பது மருத்துவ உலகில் நீங்க தான் மிஷனரி. என்ஜினியர்ஸா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், நர்சஸா இருக்கலாம், ஒருவேளை நல்ல டீச்சிங் லைன்ல நீங்கள் இருக்கலாம். எந்த வேலையில இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய கம்பெனில நீங்க ஒரு பெரிய ஆபீசரா இருந்தாலும், ஆண்டவருடைய பார்வையில நீங்க ஒரு மிஷனரி. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நம்ம மேல விழுந்த கடமையே. பாரத பிரதமர் மோடி ஐயா வாரணாசி பகுதியிலே தான் அவர் ஜெயம் பெற்றார். வாரணாசிய காசின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க காசியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ கும்பமேளா என்று ஒரு மேளா ஒன்றை நடத்துவார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த தண்ணீரிலே மூழ்கினால் நம்முடைய பாவம், நம்முடைய கர்மம் நீங்கிவிடும் என்கிற ஒரு ஐதீகத்தோடு அங்கே வருவது உண்டு. இதை மிஷனரிகள் கருத்திலே கொண்டுதான் வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்தில் நாம் சுவிசேஷ மேளா என்று ஒரு கூட்டத்தை வருஷம் தோறும் நடத்துகிறோம். கிராமங்களில் இருக்கிற பலகீனம் உள்ளவர்கள், வியாதியஸ்தர்கள் இதை கேள்விப்பட்டு மாட்டு வண்டியில பல கிலோமீட்டர் நடந்து நம்முடைய IMS கேம்பஸிலே தங்கி இருந்து அந்த கூடுகை நடத்துவார்கள். சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் வருஷந்தோறும் நம்முடைய பணித்தளத்தில் கூடுவது உண்டு. ஒரு முறை முன்னாள் பேராய கிறிஸ்துதாசையா அவர்களும் அவருடைய டீம் எல்லாரும் அந்த மீட்டிங்கிலே கலந்து கொள்ளும்படியாய் அங்கே தங்கி இருந்தார்கள். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது. ஆண்டவர் அநேகருக்கு சுகம் கொடுத்தார், ஆண்டவர் அநேகருக்கு விடுதலை கொடுத்தார். பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆங்காங்கே டென்ட்களை போட்டுக்கொண்டு அந்த கூடுகைக்காய் கலந்து கொள்ளும்படியாய் உட்கார்ந்திருந்தார்கள். இரவு 11:30 மணி 12 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் லைட் அணைச்சி படுத்தாச்சு. ஒரு நிசஸ் அமைதியான ஒரு சூழ்நிலை. அதிகாலை ஒரு 3 மணி இருக்கும். IMS கேம்பஸ்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றுட்டு சத்தம் போடுது, வீண் வீண் வீண்.
எங்க மிஷனரி பதத்தோடு எழும்பினார். ஏதோ வந்திருக்கிற போதகர்களுக்கோ இல்லைன்னா ஏதோ இருக்கிற ஆட்களுக்கு ஏதோ பலகீனமாகி விட்டார்களோ என்று பயந்து எங்க மிஷனரி எழும்பி பார்த்தபோது நடக்க முடியாத ஒரு மனிதன் அந்த ஸ்ட்ரக்சரோடு கூட ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்து இருப்பதையும், அங்க இருந்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், ஐயா இயேசு டாக்டர் இங்கே இருக்காரமல்ல, இயேசு டாக்டர் சுகம் கொடுத்து விடுவாராம், ஆகையினால இயேசு டாக்டரை பார்க்க வந்திருக்கிறோம், மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க செத்து போவான்னு, ஆகையினால வீட்டுக்கு போறதை காட்டிலும் கடைசியா இந்த டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறோம் என்று கேட்டான். நான் சொல்வது கதை அல்லையா, நடந்த சம்பவம். இந்த மிஷனரியோ ஒரு வாரமாய் வேலை செய்து பயங்கர டயர்டு. இதை கேட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் கோபம். 3 மணிக்கு வந்து இயேசு டாக்டர் எங்கன்னா யோசித்து கொண்டிருந்த மனுஷன் சொன்னாரு, இப்ப இயேசு டாக்டர் வரமாட்டாரு, காலையில 10 மணிக்கு உபவாசம் கூடுகை வைத்திருக்கிறோம், அங்கதான் இயேசு டாக்டர் வருவாரு, 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. முதல்ல எப்பா அந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தை கொஞ்சம் நிப்பாட்டுப்பா, நான் ஏதோ பயந்து நடுங்கிட்டேன், நிப்பாட்டுன்னு சொல்லி அவரை அமைதிப்படுத்தி விட்டு இவர் வந்துட்டாரு. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இயேசு டாக்டரை பார்ப்பதற்காக ஆம்புலன்ஸோடு ஒரு வேப்ப மரத்தில் அந்த மனுஷன் உட்கார்ந்துருந்தா. அவ்வளவுதான். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில காலையில வேலையெல்லாம் ஆரம்பிச்ச மனுஷன் பிஷப் ஐயாவை பார்க்கணும், அங்க இருக்கிற ஐயர்மாரை பார்க்கணும், அங்க இருக்க போதக குருவானவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற பிஸியில 3 மணிக்கு வந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டார். 10 மணிக்கு கூட்டம் கூடினது. 10 மணியில இருந்து அந்த சுகமளிக்கிற ஆராதனை, அந்த மிஷனரி கூடுகை நடந்து கொண்டிருந்தது. நடந்து கொண்டிருந்த அந்த கூட்டெல்லாம் முடிஞ்சு 2 மணிக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுப்பதற்காக அந்த கூட்டத்தை மிஷனரி அப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த போது 3 மணிக்கு சாகணும்னு செத்து போன நிலைமையில ஸ்ட்ரக்சர்ல வந்த மனுஷன் எழும்பி நடந்து தட்டை தூக்கிட்டு லைன்ல நிக்கிறத பார்த்தா, ஐயா யாரும் ஜெபிக்கல, யாரும் அவரை கூப்பிட்டு என்னெல்லாம் பூசல. 10 மணிக்கு இயேசு டாக்டரை பார்க்க வந்த அந்த மனுஷன் சுவிசேஷத்தின் வார்த்தை அவனை சுகமாக்கிட்டு. சுவிசேஷம் இன்றைக்கு தேசத்துல இல்லையா? சுவிசேஷத்தை கேள்விப்படாத எத்தனையோ கிராமங்கள் உண்டு, எத்தனையோ சூழ்நிலைகள் இன்றைக்கும் உண்டு. நான் சொல்லிக்கொண்டே போகலாம், எனக்கு நேரம் இல்லாதபடினால சில காரியத்தை மாத்திரம் வேகமாய் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் எப்பேற்பட்ட தாளந்து உள்ளவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியத்தை நீங்கள் வைத்திருந்தாலும் சுவிசேஷத்தின் அவசியம் உண்டு. சுவிசேஷத்தை சொல்லாவிடில் எனக்கு ஐயோ. ஒருவேளை ஆண்டவர் இந்த வள்ளியூர் பட்டணத்துல உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கலாம், கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கலாம். எஸ்தர் உன்னை அரண்மனையில வைத்திருப்பதின் நோக்கம் அரண்மனையில இருக்கிற காரியத்தை கவனிப்பதற்கோ அரண்மனையில என்ஜாய் பண்ணுவதற்கோ அல்ல. எஸ்தர், இந்த காலத்தை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த காலத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யூத ஜனங்கள் சாக போகிறார்கள், யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கையெழுத்திட்டு அங்கே அனுப்பப்படுகிறது, கடிதம் அனுப்பப்படுகிறது. எஸ்தர், உன் அரண்மனையில சொகுசா, உன் அரண்மனையில கஷ்டம் இல்லாம கர்த்தர் வைப்பித்திருப்பதின் பர்பஸ் என்ன தெரியுமா? ஒரு கூட்ட ஜனம் அழிவதற்காக நீ திறப்பில் நிற்க வேண்டும், நீ செயல்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை போல ஆலய ஆராதனை நடந்து கொண்டிருந்தது எங்களுடைய உத்தரப்பிரதேசத்துல சக்கியா என்கிற பணித்தளத்துல. எங்க மிஷனரி எங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்லல, எங்கேயும் போய் டிராக்ஸ் எல்லாம் கொடுக்கல, யாரையும் மத மாற்றம் எல்லாம் செய்யவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று காவல்துறை உள்ள வந்தார்கள். 5 மிஷனரிய கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேல் ஜெபத்தினாலும் அநேகர் வைத்த அந்த போராட்டத்தின் நிமித்தம் கடந்த வாரம் தான் அவங்களுக்கு பெயில் கிடைச்சது. ஏன் தெரியுமா? மத மாற்றம் தடை சட்டம் என்கிற அந்த காரியத்தில் சுவிசேஷம் இன்றைக்கு சொல்ல முடியாதபடிக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 ஆலயங்கள் இதே போல பக்கா சர்ச்
கிட்டத்தட்ட 6 மாதங்களாக ஆராதனை நடத்த முடியாம பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதையா இந்த தேசத்தினுடைய நிலைமை. எங்கேயோ பக்கத்து மாநிலத்தில் தான் இருக்கிறது. அந்த பக்கத்து மாநிலத்தில் எரிகிற தீ நம்ம மாநிலத்துக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று தெரியாது. விழிப்புள்ள ஒரு நாட்கள், நீங்களும் நானும் செயல்பட வேண்டிய ஒரு நாட்கள், சுவிசேஷத்துக்காக எதையாவது செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய இந்த நாட்களில் நீங்கள் செயல்பட உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஐயா, இந்த விற்பனை விழாக்கள் எதுக்கு ஐயா? ஏயா இவ்வளவு பிரயாசப்படுகிறீங்க? ஏன் ஐயா இப்படி சத்தம் போடுகிறீர்கள்? ஏன் இவ்வளவு பாரப்படுகிறீர்கள்? ஏன் எதையாவது வெள்ளரிக்காவை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இதை வாங்கிக்கோங்க, இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு காரியம் எதுக்கு ஐயா? 3 காரியத்தை மாத்திரம் ஹெட்லைனா சொல்லிட்டு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். அந்த 9வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். ஐயா எதற்கையா? அம்மா எதற்கையா? ஒருவேளை வாலிப பிள்ளைகள் பெரியவங்க ஒருவேளை இன்னைக்கு ஸ்டால் வெளியில வச்சு அவங்க அப்படியே நிற்பாங்க. அக்கா வாங்கிக்கங்க, அண்ணன் வாங்கிக்கங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்க பிரயாசப்படுவது, இல்லைன்னா அந்த சபையில அநேகர் பிரயாசப்படுவதுடைய பர்பஸ் நோக்கம் என்ன? எப்படியாகிலும் சிலரை ஆதாயம் படுத்துவதற்கு எல்லாருக்கும் எல்லாமானே. எப்படி ஆகிலும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படணும் ஐயா. எப்படி ஆகிலும் ஒரு தெரியுமா அம்மா, உத்தரப்பிரதேசத்துல எங்க மிஷனரி ஆராதனை நடத்தி கொண்டிருந்த ஒரு அம்மா விம்மி விம்மி அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாட்ட ஏமா அழுறீங்க? எதுக்குமா அழுறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீ சொல்லிய ஒரு இயேசுன்னு இங்க வந்திருக்காரு ஐயா. இல்லம்மா, அவர் கடவுள், அவர் அந்த சராசரிகளை படைத்தவர் ஐயா. அவர் சுகம் கொடுப்பாரா? ஆமா. ஐயா அவருக்கு சந்தோஷம் கொடுப்பாரா? ஆமா. நிம்மதி கொடுப்பாரா? ஆமா. உண்மைதான் சொல்றியா? உண்மைதான் ஐயா. அம்மா சொன்னாங்க, ஒரு வாரமா நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, தூக்கம் இல்லாம புலம்பிக் கொண்டே இருந்தேன். எங்க ஊர்ல இருந்தது சர்பஞ்ச் மந்திரவாதி இடத்துல போய், தூக்கம் இல்லையா, நிம்மதி இல்லையா, எனக்கு எதுவுமே செய்யல, என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி அழுதேன். ஏதோ மந்திரித்தை அனுப்பிட்டாரு. நைட்ல நான் வணங்குகிற என் தேவதை கனவுல வந்தாள். என்ன சொன்னா? உனக்கு சமாதானம் வேணுமா? உனக்கு சந்தோஷம் வேணுமா? ஆமா. உனக்கு சமாதானம் சந்தோஷம் வேணும்னா உன் வலது கையை துண்டா வெட்டி என் பலிபீடத்துல வந்து காணிக்கவை என்று சொன்னாள். என் கையை வெட்டிட்டு வந்திருக்கையா? இந்த இயேசு சுகம் கொடுப்பாரா? ஐயா கையெடுத்து கும்பிடுங்க ஐயா. வட மாநிலத்தில் இருக்கிற ஆதிவாசிகள் நாக்க வெட்டினாலும் வெட்டுவாங்க, கையை வெட்டினாலும் வெட்டுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, காசியில ஒரு பிள்ளைக்கு சுகம் உண்டாகணும், அந்த பிள்ளைக்கு பிக்ஸ் வியாதியில இருந்து விடுதலை கிடைக்கணுங்கிறதுக்காக மந்திரவாதி சொன்னா 10 நிமிஷம் அந்த கங்கை நதியில உன் பிள்ளைய அப்படியே முக்கி வச்சிருன்னு சொன்னா, அதுக்காக அந்த கங்கை நதியில அந்த வியாதி உள்ள பிள்ளைய 10 நிமிஷம் முக்கி அப்புறம் தூக்கி பார்த்தா பிள்ளை செத்து போச்சுங்க. தெய்வத்துக்காக எதை வேணாலும் செய்ய துணிந்த இந்த தேசத்துல கர்த்தர் வைத்திருப்பதை நோக்கம் தெரியுமா? எப்படியாகிலும் பக்தி வைராக்கியம் நிறைந்த இந்த ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்வதற்கு உங்க பொருள் வேணையா? அம்மா ஐயா, உங்க பிரயாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்து நிற்கிறார். எப்படியாகிலும் ஒரு சில ஜனம்
ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படியாகிலும் ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்கு நேராய் கொண்டு வந்து விட வேண்டும். எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு நேராய் திசை திருப்ப வேண்டும் என்று தம் பிள்ளைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, ஒரு சின்ன கூட்டம், நான் சொல்ல 1848 மிஷனரிகளை கொண்டு ஒரு சின்ன கூட்டம் தேசத்துல ஆண்டவர் யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். காடுகளுக்குள்ள, மலைகளுக்குள்ள இந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டு விடாதா? இந்த ஜனங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள மாட்டார்களா என்று எங்க மிஷனரிகளை கொண்டு கர்த்தர் யுத்தத்தை நடப்பிக்கிறார். அந்த யுத்தத்துல பின்பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ணுவதற்கு, பின்பகுதியில் துணை நிற்பதற்காக கத்த தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு ஸ்டால்ல ஒரு 3 குடும்பத்தில் உள்ளவங்க வைப்பாங்கன்னு சொல்லி அருமையான ஐயா அலோன்ஸ் பண்ணாங்க. ஐயோ நம்மளை கூப்பிட்டா வாங்க சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இந்த வாசல் வழியா ஓடி விடாம நின்று, எனக்கு தெரியும் அந்த ஸ்டால்ல அவங்க நிற்காங்களோ இல்லையோ, கர்த்தர் நிற்பா, என் ஆண்டவராக நிற்பா. சுவிசேஷத்துக்காய் ஒரு கூட்டத்தை கொண்டு நான் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பின்பக்கத்தில் இருந்து உன்னுடைய ஜெபம், உன்னுடைய பிரயாசம் நிற்குமா என்று கர்த்தர் எதிர்பார்ப்பா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. ஆண்டவர் சொல்வா, அண்ணாளே உனக்கு குழந்தை இல்லை அவ்வளவுதானே? அண்ணாள் சொல்ல, ஆமா ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லைங்கிற அந்த நிந்தனை போன அவ்வளவுதான். நீங்க தந்துட்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்கன்னா, இந்த நன்மையை கொடுத்துட்டீங்கன்னா, நான் அதை உங்களுக்கே கொடுத்துருவேன். ஆண்டவர் இந்த பட்டணத்தில் கொடுத்த ஆசீர்வாதம் எதற்காக கேளுங்க. ஆண்டவரே இந்த இடத்துல நான் உயர்த்திட்டீங்கன்னா போதும், நான் உங்களுக்கே செய்யப்பா. எப்படி ஆகிலும் ஒரு சிலரை ரட்சிப்பதற்கு. இரண்டாவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். இன்னும் 2 நிமிஷத்துல நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 22வது வசனம். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு. ஐயா எதற்காக இதை செய்கிறோம்? இதனுடைய நோக்கம் என்ன? ஐயா இந்த விற்பனை விழாக்கள் மூலமாய் மிஷனரிகளுக்கு கொடுங்க, மிஷனரிகள் ஊழியத்தை தாங்குங்க, மிஷனரிகளுக்கு இதை செய்யுங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்களுடைய மிஷனரி அலுவலகத்துல கிட்டத்தட்ட சுதேச ஊழியர்களாய் அந்தந்த லாங்குவேஜில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சுதேச மிஷனரியுடைய அப்ளிகேஷன் மாத்திரம் 300 அப்ளிகேஷன் இருக்கு. எங்க பொது காரியதரிசி ஐயா ஒரு அப்ளிகேஷன்ல சைன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா அந்த குடும்பத்துக்கு மினிமம் ஒரு 5000 ரூபாயாவது கொடுக்கணும். எதற்கையா அந்த 5000 ரூபாய் கொடுப்பதற்கு தடுமாடுகிறோம்? யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? யாராவது மிஷனரிகளை தாங்க மாட்டார்களா? எதற்காக இந்த காரியம்? அவரோடு கூட பங்காளியாகும்படியாய். ஒருவேளை நிறைய பிசினஸ் பீப்புள் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். இந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சுவிசேஷத்துல நான் ஒரு பார்ட்னர், நான் ஒரு பங்காளி. பங்காளினா என்ன? ஒரு பெரிய கம்பெனில நான் ஒரு பார்ட்னர், நான் ஒரு பெரிய தேவ திட்டத்துல நான் ஒரு பங்குள்ளவன். எப்பொழுது? இந்த ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடும் போது, இந்த ஊழியத்தில் ஒரு சின்ன ஊரா பாட்டில வாங்கும் போது, ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்கு செய்யும் போது பரலோகம் சொல்கிறது, நீங்க எனக்கு பங்காளிகள். என்னையா நடக்குது? ஒருவேளை யோசித்து பாருங்களேன். ஒரு ஊர்கா பாட்டல் பக்கத்திலேயோ ஒரு வெள்ளரிக்காய் சாலட் பக்கத்திலேயோ கத்த நின்று பார்த்து கொண்டே இருப்பா. ஒரு அம்மா அது ஒரு 100 ரூபாய்க்கோ இல்லைன்னா ஒரு 50 ரூபாய்க்கோ வாங்கிட்டு போனா அந்த பணம் வட மாநிலத்துக்கு அனுப்பப்படும். அங்கே அனுப்பப்படும் போது ஒரு மிஷனரி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு ஒரு 10 கிராமத்தில் அவர் சுவிசேஷம் சொல்வாரே. ஆனால் அந்த 10 கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முதலாக ஒரு ஆத்துமா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுமானால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஆத்துமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா பரலோகத்தில் என்ன உண்டாகுமா? மிகுந்த சந்தோஷம். அப்போ கத்த நினைப்பா, யோசிப்பா, வள்ளியூர்ல எப்படி சேல் நடந்துச்சியா? அங்க ஒரு வெள்ளரிக்காய் சாலடோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஏழை பொருளை இந்த அம்மா கொடுத்ததின் நிமித்தம் அந்த பணம் அந்த ஆள் சுவிசேஷம் சொல்லப்படுவதற்கு ஏதுவா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தின் நாளில, அந்த மகிழ்ச்சி நாளில இதற்காய் பிரயாசப்பட்ட உங்களை கத்த நினைத்தருளுவா. இதுதான் பங்காளி. அந்த சந்தோஷத்துல, அந்த மகிழ்ச்சியில நான் ஒரு பங்காளி.
as a partner sir. எனக்கு பங்குண்டையா. ஒருவேளை அடுத்த வாரம் வரும்போது உங்க பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், வெறும் கையா நீங்க வராதீங்க. ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டையாவது வாங்கி, ஆண்டவரே இது உடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்குறேன்பான்னு உங்க பிள்ளையுடைய கையில, உங்க கையில நீங்க கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வச்சு பாருங்க. உங்க காரியத்தை பரலோகம் பொறுப்பெடுக்கும். நீங்க சுவிசேஷத்தின் பங்காளியாய் மாறும்போது, ஆண்டவருடைய திட்டத்தில் நீங்க பங்காளியாய் மாறும்போது, நீங்க தரித்திரனாய் மாறுவதில்லை. உங்க பிசினஸ், உங்க காரியத்தை பரலோகம் பார்த்துக் கொள்ளும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எதற்கையா இந்த விற்பனை விழா? எதற்கையா இவ்வளவு பிரயாசம்? ஒருவேளை சேகர கிளை சங்கங்களாக பல கோணங்களில் எப்படியாகிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்ன முயற்சிகள் இல்லாமோ இந்த பணத்தை திரட்டி பணித்தளத்துக்கு அனுப்புகிறோமே, இதனுடைய நோக்கம் என்ன? நம்பர் 1, எப்படி ஆகிலும் என்ன செய்யணும்? ஆத்மா ரட்சிக்கப்படணும். நம்பர் 2, நீங்க ஆண்டவருக்கு யாரா? பங்காளிகள். 3வது வாசித்து வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிந்து போகிற கிரீடத்துக்காய் அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு. எதுக்குமா அப்படி ஓடுறோம்? பாடகர் குழுவா, சண்டே ஸ்கூலா, பிரியாணி பாக்கெட் போட்டு அங்கிள் ஆன்டி அப்படியே பையில இருக்க காசை பிடுங்கியாகிலும் எப்படியாவது கொடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் ஓடுறாங்களே. வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வானா நம்ம பிள்ளை போகாது. ஆனா ஐஎம்எஸ் சேல்னா ஓடி ஓடி எதையா பிரயாசப்படுறாங்களே. வாட் a purpose? எதுக்கையா? அழிந்து போகிற கிரீடத்துக்காக அவங்க அப்படி செய்றாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய தேசத்துல T20 அந்த வேர்ல்டு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. சொந்த மண்ணுல எந்த நாடு ஜெயிச்சதில்லை. எப்படி ஆகிலும் சொந்த மண்ணுல வேர்ல்டு கப் அடிக்கணும்னு சொல்லி அழிந்து போகிற அந்த கப்புக்காக அவங்க படுகிற பிரயாசங்கள், அவங்க சரீரத்தை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகள் ஏராளம். ஆனா கத்து சொல்றாரு, அழிஞ்சு போகிற கிரீடத்துக்கு அவ்வளவு பிரயாசப்பட்டா அழியாத கிரீடம் நமக்கு ஒண்ணு உண்டையா. அழியாத கிரீடம், நம்பினாலும் சரி நம்பாமல் போனாலும் சரி, அழியாத ஒரு கிரீடம் நமக்கு உண்டு. சாரோல் நவராஜ் அம்மா இப்படி ஒரு பாடலை பாடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படுமா. என்ன வரவேற்பு? ஆண்டவர் கூப்பிடுவா, மகளே கமான், மகனே உள்ள வான்னு சொல்லும் போது பெரிய வரவேற்பு. ஒருவேளை சாதாரண வரவேற்பு இந்த உலகத்துல என்னெல்லாமோ பண்ணாங்க. பரலோகத்திற்கு கோடி கோடி தூதர்கள், கோடான கோடி பரிசுத்தவான்கள் எழும்பி நிற்பாங்க. அப்ப நம்ம பேரை சொல்லி அப்படி கூப்பிடுவாரு பாருங்க. கூப்பிட்டு அந்த கிரீடத்தை தலையில வைப்பாரு பாருங்க. அதுதான் பெரிய சந்தோஷம். ஆண்டவர் கேட்ப, மகத்துவராஜ் எனக்காக என்ன செய்தாய்? நான் சொல்வேன், ஆண்டவரே என்னுடைய 23 வருஷமா ஐஎம்எஸ்க்கு ஊழியம் செஞ்சேன். ஆண்டவர் சொல்லுவாரு, அது ஐஎம்எஸ் சம்பளம் கொடுத்துச்சு. ஆமா, முடிஞ்சது. ஆண்டவரே ஐஎம்எஸ் சேல்ல இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு எத்தனையோ லட்சத்தை கலெக்ட் பண்ண. உண்மை, அதுக்கு ஐஎம்எஸ் உனக்கு சம்பளம் கொடுத்துச்சு. ஆமா, எனக்காக என்ன செய்தா? ஐயா, இதை மிஞ்சின ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படாதா அப்படின்னு இதை மிஞ்சி என் தூக்கத்தை வெறுத்து என் நேரத்தை ஒதுக்கி ஆத்துமாக்களுக்காக ஓடுறது நோக்கம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு என் தலையில கிரீடத்தை வைப்பதற்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா? அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு. ஒரு கவியை மாத்திர பாடி நன்னரை செய்ய வாஞ்சிக்கிறேன். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என பெயர் சொல்லி கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால். பழைய பாடல் தெரியுமானால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னுடைய பிரயாசம் எல்லாம் நீர் வரும்போது, ஆண்டவரே என்னுடைய பிரயாசம் எல்லாம் நான் வெட்கப்படாம அங்கிள் கொடுங்க, ஆன்டி கொடுங்க. எத்தனையோ கவர், வார வாரம் கவர் வருது பிரதர், வார வாரம் கவர் எனக்கு. அப்படின்னாலும் உங்கள்கிட்ட
வலுக்கட்டாயமா கவரை கொடுத்து எதையாவது கொடுத்து உங்ககிட்ட இருந்து பணத்தையும் ஜெபத்தையும் பொருளையும் பெற்றுக்கொள்வதின் நோக்கம் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காய் அல்ல. எப்படியாகிலும் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படணும் ஐயா. நீங்க சுவிசேஷத்தின் பங்காளியாய் மாறணும். அழிவிலிருந்து போகிற கிரீடத்துக்கு உலக மக்கள் ஓடும் போது ஒரு அழிவில்லாத கிரீடம் நமக்கு உண்டையா. அந்த கிரீடத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அழுத்துகிறோம், உங்களை கஷ்டப்படுத்துகிறோம். ஒரு நாள் உண்டு என்ன பேச்சொல்லி இயேசு கூப்பிடுவார். ஹல்லேலூயா. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேசொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேசொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். நல்ல ஆண்டவரே, உங்க இருதயத்தின் பாரத்தை உங்க பிள்ளைகள் மத்தியில இறக்கி வச்சிருக்கப்பா. காடுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள இப்படி ஒரு ஆலயம் கூட இல்லாம மலை குகைக்குள்ள பல மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி தந்திருக்கிறேன். இன்னும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்காங்களே. பலவீனரை ஆதாயப்படுத்துவதற்கு, பலமுள்ளவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு, படித்தவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு, பணம் படைத்தவர்களையும் ஆதாயப்படுத்துவதற்கு, எப்படி ஆகிலும் எதை செய்யாதோ சிலரை ஆதாயப்படுத்துவதற்கு எங்க பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடன் பங்காளிகள். தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் ஒரு பங்காளி. ஆண்டவர் நினைச்சா கன்னியாகுமரியில ஒரு தூதனையும் காஷ்மீர்ல ஒரு தூதனையும் நிப்பாட்டி, கன்னியாகுமரியில கேப்ரியலையும் காஷ்மீர்ல மிகாவேலையும் நிப்பாட்டி, இந்திய தேசமே, இயேசுதான் தெய்வம், அவர்தான் உண்மையான தெய்வம்னு சுவிசேஷம் சொல்வது என் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா கர்த்தர் உங்களை என்ன நம்பி நிற்கிறார். நீ எனக்கு ஒரு பங்காளியாய் மாறுவாயா? அழிவுள்ள கிரீடத்துக்கு உலக மனுஷன் பிரயாசப்படும் போது இந்த உலகத்தில் அழிவில்லாத ஒரு கிரீடம் உண்டையா? அழிவில்லாத கிரீடத்துக்காக எதையாவது செய்வதற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த விற்பனை விழாவில் தன்னால் இயன்ற பிரயாசத்தை, தன்னால் இயன்றதை செய்தாள் என்று தன்னுடைய திராணிக்கு மிஞ்சி, தன்னுடைய சரீர பலத்துக்கு மிஞ்சி ஆண்டவரே செய்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபை பெருகி இருக்கட்டும். இந்த சபை போல கிளை சபைகள், அநேக ட்ரினிட்டி சர்ச்சுகள் வட மாநிலத்தில் உருவாக்கப்படுவதற்கு தேவன் இந்த சபையை பயன்படுத்துவீராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசிக்கிற இந்த திருத்துவ ஆலயம் சுகித்திருக்கட்டும் ஐயா, வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.